KKM வன்னி ஹோப் காவேரி கலாமன்றத்தின் ஒரு சமூக அபிவிருத்தி பிரிவு போருக்கு பிந்திய தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடர்ச்சியாக உழைக்கும் ஓர் அமைப்பாகும். கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்வில் நீடித்து நிலைத்திருக்கும் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மண் என்ற வேலை திட்டத்தை நாம் செயற்படுத்தி வருகின்றோம். இத்திட்டத்தின் மூலம் அந்த குடும்பம் 3 மாதத்திலிருந்து வருமானம் பெறத் தொடங்கி 4 வருடத்தில் தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ ஒரு கிணறு, 100 தென்னை, 50 தேசி, 200 பெசன்ட் ஃப்ரூட் போன்ற நீண்டகால பயிற்சிகளும் குறுகிய கால மரக்கறி தோட்டமும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. மாயவனூர் கிராமத்தில் 25 பெண்கள் குழுவாக இணைக்கப்பட்டு இத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். இத்திட்டத்தின் அனுசரணையாளராக பிளாசம் ட்ரஸ்ட் UK இருந்து வருகிறது. இத்திட்டத்தின் முதலாவது ஆரம்ப நிகழ்வை இப்பொழுது நீங்கள் காண முடியும். பூத்திருக்க சிந்து வழி காத்திருக்க, சின்ன கொடி பூத்திருக்க
சந்திரன் செல்வராணி. எனக்கு 4 பிள்ளையர், கணவன் வைக்கால் யுத்தத்தால் இறந்துட்டேன். ஆனால் எனக்கு சரியான கஷ்டம். இந்த பிள்ளைகளை வளர்க்க நான் பெரிய கஷ்டப்பட்டு இப்போ ஒரு காவேரி கலாமண்டம் வந்த பிறகு எனக்கு ஒரு கிணறையும் பட்டி இந்த பெசன் பொருட்டையும் வச்சு தென்னை 50 தென்னை வச்சுருக்கிறேன். வாழை 60 அடி வாழை, பெசன் பொருட்டு 170, கமுகா கண்டு 20, தேசி 30. நானும் எனக்கு ஒத்தாசையாக இந்த பிள்ளைகள் தான் இருக்குது. இந்த 4 பிள்ளைகளையும் நானும் இருந்து தான் அந்த தோட்டத்தை செய்து கொண்டு வரேன். கிணறை பட்டி இப்போ அந்த கிணறு இடிஞ்சு சரியான மண்ணும் கொட்டி நாங்கள் ஆயில் கிணத்துக்கு தான் தண்ணி அடி பிள்ளைகள் சரியான கஷ்டப்பட்டு தான் பள்ளிக்கூடம் போகிறேன்டான வெள்ளனவே ஒழுங்கு அயல் கிணத்துல போய் அள்ளி குளிச்சு போட்டு தான் போகுங்க. இந்த உதவியை செய்து தந்த சேனாதி ராஜா குடும்பத்தினருக்கும் ஓசா ட்ரஸ்ட் நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் முருகதாஸ்து சாந்தினி. நான் கோமாதா குழுவில் அங்கத்தவராக இருக்கிறேன். எனது குழு அங்கத்தவரான திருமதி சந்திரன் செல்வராணிக்கு காவேரி கலாமன்றத்தினால் கிணறு உதவி வழங்கப்பட்டது. இந்த பெரிய வறுமையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்ததால் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த செல்வராணி அவர்களுக்கு கிணறு வழங்கிய காவேரி கலாமன்றத்துக்கும் அவருக்கு உதவி செய்த விஷ்ணு சேனாதி ராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எனது குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.